ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान तिरुवडिगल पोट्रि पोट्रि ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय स குரு சுக்கிர சனிப்பெயர்ச்சர் ஆகவே கேதவே நமக. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சிறப்பு பதிவு. அந்த பதிவுக்குள்ளே பார்க்கக்கூடியவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் லைக் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறவங்களுக்கும் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகள். முதல்ல நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லி பழகணும். உங்களுடைய கேள்விகளில் நிறைய பேருக்கு நிறைய மாதிரி சந்தேகம் கேட்குறாங்க. ஆனால் நம்மளுடைய ஒரு உண்மை நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய கர்மா எங்கே இருக்குது, எப்படி ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னு, எதனால் அந்த கர்மா நமக்கு இந்த காரியம் ஏன் நடக்கலை, எல்லோரும் நல்லா இருக்கிறப்ப நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு அந்த தீர்வை தேடி நீங்கள் நகர்ந்தால் தான் இந்த மாதிரி இந்த ராசி பலனில் என்னுடைய ராசி பலனில் பார்த்தீங்கன்னா நல்ல நாட்கள் சுப நாட்கள்னு கொடுத்துருப்பேன். அந்த கிரக நிலைகள் நல்ல நிலைகள் இருந்தாலும் நமக்கு அந்த பலன் வரலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு அந்த சுப நாட்களில் செஞ்சு பழகுங்க. அதில் ட்ராவல் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு தடைங்கதே வராது. அந்த வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து வரும். சரி நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத தசை, அப்படி ஒரு தசை. இந்த தசை வந்துச்சுன்னா வாழ்க்கை புரட்டி போடாமல் போகவே போகாது. அப்படி ஒரு தசை. ஆனால் அதே சமயம் இந்த தசையிலையும் சுபகாரியங்கள் திருமணத்தையும் நடத்தி வச்சுருக்கு. இருந்தாலும் வாழ்க்கையை புரட்டி போடாமல், ஒரு மரண பயத்தை காட்டாமல், ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணாமல் இந்த தசை முடிஞ்சதா எனக்கு தெரியவே இல்லை. என்னுடைய அனுபவத்தில் இல்லை. பாருங்கள், அதுதான் கேது தசை. கேது தசைங்கிறது கேது பகவானுடைய நவக்கிரகங்களில் அதனுடைய கேதுக்கு அதிபதி யாருன்னா விநாயகர் தான். கேது தசைக்கு அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிற 3 நட்சத்திரமும் கேதுக்கு உரியது. இந்த அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கும் மகத்தில் பிறந்தவங்களுக்கும் மூலத்தில் பிறந்தவங்களுக்கும் பிறக்கிறப்பவே குழந்தை இருக்கிறப்பவே ஆரம்பிக்கக்கூடிய தசை தான் கேது தசை. இவங்களுக்காவது பரவாயில்ல, குழந்தையிலேயே ஒரு சில கண்டத்தை கொடுத்துட்டு அதோடு முடிஞ்சது. அந்த கேது தசை 7 வருஷம்னா அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ, தசாயிப்பு இருக்கோ, அதை தாண்டி இவங்க அந்த வாழக்கூடிய காலத்தில் அதுக்குண்டான ஒரு கண்டத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். கொடுக்காம மட்டும் போகவே போகாது. குழந்தையா இருக்கிறப்பே கொடுத்துருக்கோம். சரி, அதுக்கு அடுத்தது இடை வயதில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, வாழக்கூடிய காலத்தில், தொழில் செய்யக்கூடிய காலத்தில், படிக்கக்கூடிய காலத்தில், இவங்களுக்கெல்லாம் நடுவில் இந்த கேது திசை வர்றப்ப சொப்பா படுத்து எடுத்துரும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேதுவனுடைய ஒரு தசை அப்படின்னாவே அதுக்கு வருடங்கள் இருக்குது. ஒவ்வொரு தசை, ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா அதுக்கு அடுத்த 8 கிரகங்கள் மறுபடியும் புத்தியாக உள்ளே வருது. அப்புறம் அந்தரமாக வருது. இது சுயதசை சுய புத்தின்னு ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது 8 கிரகங்களும் தசையாக வருது, புத்தியாக வருது. அதில் அதுக்குள்ளே மறுபடியும் அந்தரமாக வருது. அப்போ இதுக்குள்ளே வர்றப்ப ஒவ்வொரு தசா புத்தியிலையும் சபா போந்த சாமி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்த பண்ணிட்டு போயிடும். ஆனால் சுபகிரகங்கள் கல்யாணத்தையும் பண்ணி வைக்குது. ஏன் அப்படி அப்படின்னா, அந்த கேது நவக்கிரகங்கள்லேயே ரொம்ப வலிமையானவங்க யாருன்னா ராகுவும் கேதுவும் தான். அதில் ராகு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இருக்கிறார். அவர் ஆக்சிடெண்ட்டு இதுக்கெல்லாம் காரகத்துவமாக இருந்தால் கூட கொடுக்கறது அதிகமாக கொடுப்பார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த கேது ஞானகாரகன், ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பார், மற்றதெல்லாம் தடுப்பார். அப்போ இந்த கேது தசை வர்றப்ப நீங்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே தவிர உங்களை பயப்படுத்துறதுக்காக இல்லை. நம்ம விழிப்புணர்வாக எப்படி நம்ம எந்த மாதிரி வழிபாடுகளை வச்சுட்டோம்னா நம்ம இந்த தசா புத்தியிலிருந்து நம்ம கொஞ்சம் வரக்கூடிய பாதிப்பை நம்ம தடுக்கலாம். ஆனால் சம்பவம் நடக்காமல் போகாது. ஆனால் எப்படி குறைக்கலாம்
நம்ம சின்னதாக பெரிய ஆக்சிடெண்ட் அப்படின்னு வர்றதை நம்ம சின்னதாக சர்க்கிளோட தப்பிச்சிடலாம்ல. அந்த மாதிரி நம்ம எப்படி வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கற்று வச்சுட்டோம்னா தான் நம்ம கொஞ்சம் எங்கேயும் வாழ்க்கையில் அடிபடாமல் போயிட்டு இருக்க முடியும். நம்ம ஒன்றுமே தெரியாமல் அப்படியே போன போக்கில் போயிட்டே இருந்தோம்னா அங்கங்கே அடி உதவி விழுந்துட்டு தான் இருக்கும். ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு கடவுளையும் மற்றவங்களையும் நொந்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம தெரிஞ்சு நடந்து போய்க்கணும். அதுக்காகத்தான் இப்போ என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா, நீ அடுத்த ஆன்மீகத்தில் இன்னும் கொடுக்கல, நம்ம பிரபஞ்சம் கொடுத்துருக்குறோம், ஜோதிட ரீதியாக கொஞ்சம் கொடுத்துட்டு வரோம். அடுத்த ஆன்மீக கருத்துக்கள் தான் நிறையா கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் நமக்கு என்னென்னா, நம்மளால் 4 பேராவது நல்லா இருக்கணும், நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். காசு பணத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுற ஆளே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், குறைகள் இருந்தால் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். சரி நேயர்களே, இப்போ இந்த கேது தசை வந்துருச்சு அப்படின்னா, அந்த கேது தசைக்கு 7 வருடங்கள். அந்த 7 வருடத்தில் சுயதசை சுயபுத்திங்கிறது எந்த கிரகமாக இருந்தாலும் மற்றவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நமக்கு என்னவோ அதுதான். அவங்களே முடிவெடுப்பாங்க, அவங்களே செஞ்சுக்குவாங்க. மற்றவங்க சொன்னால் சரிம்பாங்க, நான் மறுபடியும் கேட்கவே மாட்டாங்க. அதுதான் சுயதசை சுயபுத்தி. மற்றவங்களுடைய ஆலோசனைகள் அங்கே உள்ளே எடுபடாது. அதனால் கேது அப்படிங்கிற ஒரு ஞானகாரகன் அப்படிங்கிறனால அந்த தசையில் பூரா, அந்த புத்தியில் பூரா, கேது புத்தியில் ஞான மார்க்கம். அப்போ அந்த நம்ம டைம் என்ன பண்ணணும், அப்போ நம்ம மற்ற வேலைகளை செஞ்சுட்டு இருந்தால் கூட இறை வழிபாடை அதிகமாக வச்சுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ இறை வழிபாடை நீங்கள் வைக்கிறீங்களோ, திருத்தலங்கள் எல்லாமே ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் எங்கே சக்தி வருது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. சித்தர்கள்லாம் வழிகாட்டியிருக்கிறாங்க. எப்படி வருது? சிவவாக்கியர்லேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு உள்ள ஒவ்வொரு ஊர்லேயும் 10 கோயில் 20 கோயில் இருக்குது. தமிழ்நாடு பூராமே எடுத்துட்டிங்கன்னா கூட பல்லாயிரக்கணக்கான கோயில் இருக்குது. அப்போ எந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறது? எப்படி நம்ம எந்த கோயிலில் எந்த கடவுளை வணங்குறது? என்ன பண்ணுறது? போயிட்டே இருக்க முடியுமா? சுற்றிட்டே இருக்க முடியுமா? அப்படிலாம் இல்லை. ஆனால் கடவுளுக்கு அப்படிங்கிறது எங்கே சக்தி வருது அப்படிங்கன்னா, எந்த கோவிலில் சித்தர்களோ ஆழ்வார்களோ நாயன்மார்களோ அல்லது சக்தியில் அதிகமானவங்க ஆன்மீக பெரியவங்க அவங்க பிரதிஷ்டை பண்ணுற திருக்கோயிலுடைய அந்த விக்கிரகத்திலிருந்தா அந்த இடத்துல திருக்கோயிலில் தான் அந்த சக்தி அதிகமாக வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ என் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ திருவண்ணாமலையை பார்த்துக்குங்க, நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் எடுத்துக்கங்க. இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையுமே ஒன்று சித்தர்கள் அங்கே ஜீவசமாதியாக இருக்கணும், அல்லது அவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கணும், அல்லது அவங்களுடைய தொடர்பு அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு பன்மடங்கு. நீங்கள் பூஜை பண்ணாலும் பண்ணாட்டியும் அந்த சக்தி வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்தலங்களில் போய் கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு இருக்கலே ரொம்ப சிறப்பு. ஜீவசமாதி எங்கே எல்லாம் இருக்குதோ அங்கே எல்லாம் போய் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷமாவது நீங்கள் அருமையாக அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய கஷ்டமே எல்லாம் அப்படியே தீர்ந்து பொடி பொடியாகி போயிடும். சரி, இப்போ நம்ம கேது தசைக்குள்ளே அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா, கேதுக்கு அடுத்தது அந்த தசா வரிசையில் வர்றது சுக்கிர தசை, சுக்கிர புத்தி. இந்த கேது தசை சுக்கிர புத்தியில் சுக்கிரனுடைய காரகத்துவம் சுத்தமாக அடிபட்டு போகுது. சுக்கிரனா யார்? மூத்த சகோதரி, மனைவி, நகை நட்டு, வண்டி வாகனம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு மூத்த சகோதரி, சகோதரின்னா மூத்த சகோதரி, மனைவி, இந்த இதெல்லாமே ரொம்ப அடி வாங்கிடும். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய புத்தி பார்த்திங்கன்னா சூரிய புத்தி. சூரிய புத்தியில் தந்தைக்கு தான் மெயினாக பாதிக்கும். தந்தை தொழில், தந்தையினுடைய தொழில் 9ஆம் இடம், தந்தையினுடைய ஸ்தானம் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம போகவே போகாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய புத்தி எதுனா சந்திர புத்தி. இந்த சந்திர புத்தியில் அந்த சூரிய புத்தியில் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த வேலைகள். கேது தசை சூரிய புத்தி நடக்குதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக மூவ் பண்ணணும். நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகிட்ட மூவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அரசு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அரசு டெண்டர் எடுத்துருக்கிறவங்க, இந்த மாதிரி அரசியல் தொடர்புடைய
அதே சூரியன் வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், சிம்ம லக்னம் 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். இது எல்லாத்துலேயுமே அங்கே பிரச்சனை வருதான் செய்யும். இதில் எல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர புத்தி, கேது தசை சந்திர புத்தி. இந்த கேது தசை சந்திர புத்தினா சந்திரன்னா தாய், அப்போ தாய்க்கு பாதிப்பை கொடுக்கும். 4ஆம் இடம், தாய்ங்கிற ஸ்தானங்கிறது 4ஆம் இடம். அப்போ இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய சுகஸ்தானம், வண்டி வாகனம், இதெல்லாமே வந்து நிலம், வீடு, இதெல்லாம் 4ஆம் இடத்துல வர்றதுனால, கல்வி, இதெல்லாம் 4ஆம் இடத்துல வரதுனால அது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த கேதுவோட சந்திரன் சேர்றப்ப கேது தசையில் சந்திர புத்தியில் மிகப்பெரிய மனக்குழப்பத்தை உண்டாக்கும். என்ன பண்ணுறனே தெரியாது. இந்த மாதிரி இவங்க தான் வந்து என்னென்னா, இந்த தசா புத்தி நடக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு சூசைக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணலான்னு, அதனால் வந்து தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் யாருக்காவது கேது தசை சந்திர புத்தி நடக்குதுன்னா, கேது தசை நடக்குதுன்னா அவங்கள அதிகமாக வழிபாடுகளை கூட்டிகிட்டு போங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக சண்டை போட்டு அவங்களோட தவறுகளை அதிகமாக சுட்டி காட்டிகிட்டு இருக்காதீங்க. அனுசரித்து நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் இந்த புத்தி, இந்த தசை நடக்கிறவங்க அவங்கள வந்து ஒரு சமநிலையில் நம்ம கொஞ்சம் கட்டி காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நீங்களும் அவங்க தப்பு பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா அந்த நிலை அப்படி தான் அவங்களை இழுத்துட்டு போயிடும். அப்போ நம்மளும் சேர்ந்து நம்ம அவங்கள போய் நம்ம டார்ச்சர் பண்ணுறப்ப அவங்க ஒரு வேறு தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடுவாங்க. கேது தசையில் சந்திர புத்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மனக்குழப்பம், என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க தான் சூசைட் பண்ணுவாங்க. அதனால் மருந்து குடிச்சலாம், அது பூச்சி மருந்து, அது இதெல்லாம் தயவு செஞ்சு கூட இருக்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களோட அனுசரணையாக அவங்கள எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது கேது தசையில் செவ்வாய் புத்தி. செவ்வாய்ங்கிறது இயந்திர தொழில், ரத்தம், சகோதரன், அதே மாதிரி 3ஆம் இடத்துல தைரிய வீரியஸ்தானம். இந்த தைரிய வீரியஸ்தானத்துக்கு உங்கள் காரகமாக வரனால, செவ்வாய் வரனால என்னென்னா முரட்டுத்தனமாக உள்ளே இறங்கிடுவாங்க. இப்படி கூட்டத்தட்ட ரவுடிசத்தில் இறங்கிடுவாங்க. இதுவும் அதுவும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான், முரட்டுத்தனம், மகா முரட்டுத்தனத்தில் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வராமல் வாழ்க்கையில் போகவே போகாது. அதுக்கு அடுத்தது வரக்கூடியது புதன் தசை. இந்த புதன் தசை, இந்த புதன் புத்தி, கேது தசையில் புதன் புத்தி. இந்த கேது தசையில் புதன் புத்திங்கிறது, புதன் வந்து காலி நிலம், கல்வி, வங்கி வேலை, டாக்குமெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது புதன் தான் நண்பர்கள், வியாபாரம், இது எல்லாத்துக்குமே வந்து காதல், இது எல்லாத்துக்குமே காரங்க யாருன்னா புதன் தான். சந்திரனுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கேது தசையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய புத்தி புதன் புத்தி. அப்போ இந்த புதன் புத்தியில் தான் இந்த லவ் ஃபெயிலியர் ஆகிறது. புதன் புத்தியில் தான் காலி நிலத்தில் டாக்குமெண்ட்டில் போய் சிக்கிக்கிட்டு ஏமாந்து போகிறது, இதெல்லாம் நடக்கும். இருக்கிற நாள் சொத்துக்கத்தெல்லாம் விற்றுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து எங்கே நடக்கும்னா கேது தசையில் புதன் புத்தியில் ஈஸியாக நடந்துடும். அப்போ இது நடக்கிறவங்க நம்ம எவ்வளோ உஷாராக இருந்துக்கணும், எங்கே வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வழிபாடுகளை நம்மளுக்கு நான் நான் சொல்கிறேன், நான் பதிவில் கடைசியில் சொல்கிறேன். நான் அடுத்தது வந்தது பார்த்திங்கன்னா கேது தசையில் செவ்வாய் புத்தி, அடுத்து புதன் புத்தி பார்த்துட்டோம். செவ்வாய் புத்திக்கு அடுத்தது அந்த ஆர்டரில் வர்றது ராகு புத்தி. இந்த ராகு புத்தி வந்து என்னென்னா மிகப்பெரிய ஆசைகளை கொண்டு போகிறது, பெரிய பேராசை காட்டும். அங்கே போனால் பெரிய மல்டி பணத்தை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம், இதை மல்டிப்ளை பண்ணலாம், இதில் போனால் கோடியாக கிடைக்கும், அதில் போனால் கோடியாக கிடைக்கும் அப்படின்னு பேராசையை பண்ணி கொண்டுட்டு போய் கடைசியில் அந்த புத்தி முடிகிறப்ப டக்குன்னு லாக் பண்ணிட்டு போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னா, திரும்ப ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உஷாராயிக்குவீங்க. நம்ம உஷாராயிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இறங்கிடுவோம். அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது ராகு புத்திக்கு அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா குரு புத்தி. குரு வந்து மிகப்பெரிய செல்வத்துக்கு அதிபதி, குழந்தைகளுக்கு அதிபதி, உடலுக்கு ஜீவகாரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. இந்த உயிருக்கு அதிபதி,
உயிர் ஆத்மாவுக்கு சூரியனை சொன்னாலும் இந்த ஜீவகாரகன் உடல்காரகன்னு சந்திரன் சொல்லிடுறோம். அப்போ ஜீவகாரகன் அப்படின்னு குருவை சொல்கிறதுனால பெரிய செல்வத்துக்கு, குழந்தைகளுக்கு, இந்த உடலுக்கு, இது எல்லாத்துக்குமே காரகம் யாருன்னா, கல்விக்கு எல்லாத்துக்கும் காரகம் யாருன்னா குரு தான். குரு பார்க்க கூடின்மை. இப்போ குருவே கெட்டு போயிட்டார் அப்படின்னா, கேதுவோட சேரப்ப குருவே கேட்டார்னா, குரு கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு மனிதனை மிகப்பெரிய கடனாளியாக்கி விட்டுரும். யாருக்கெல்லாம் கேது தசை நடக்குதோ அவங்கெல்லாம் குரு புத்தி வர்றப்ப மிகப்பெரிய கடனாளியாக மாறிடுவீங்க, பார்த்துக்குங்க. ஏன்னா இது ஒரு வார்னிங் தான். அதுக்கு அடுத்தது குருவுக்கு அடுத்தது ராகு குரு, சனி புத்தி. கேது தசையில் சனி புத்தி. சனி வந்து யார்? தொழில்காரகன், ஜீவனகாரகன், கர்மகாரகன். இவர் தான் கர்ம பலனை கொடுக்குறவர். வம்சமாக வர வம்சாவளிக்கு காரணம் யாருன்னா, மூதாதையர்களுக்கு காரணம் யாருன்னா சனி பகவான் தான். அப்போ வம்சம் வர வம்சாவளியினுடைய அந்த சாபங்கள் இங்கே இந்த டைமில் பாதிக்கும். அப்போ தான் இது வந்து பேசும். அது வரைக்கும் அது கம்முன்னு இருக்கும். அடுத்தது தொழில் பாதிப்பு வந்துடும். எவ்வளோ உழைச்சாலும் வருமானம் கிடைக்காது. மக்கள் தொடர்போடு இருக்கிறவங்களுக்கு சனி தான் மக்கள் தொடர்பு. அப்போ மக்கள் தொடர்போடு இருக்கிறவங்களுக்கு அந்த தொடர்புகள்னாலேயே பிரச்சனை வரும். அதனால் இந்த சனி பற்றியும் கொஞ்சம் தொழில் ரீதியாக மற்ற சாபங்கள் பழிக்கக்கூடிய நேரம் அது. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுங்கிறத சொல்கிறோம். அடுத்தது சனி புத்திக்கு அடுத்து புதன் புத்தி நம்ம முதலே சொல்லிட்டோம். காலி நிலங்கள்லாம் ரொம்ப காலி நிலம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேது தசையில் புதன் புத்தி வந்ததுன்னா காலி நிலத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது ஏற்கனவே உள்ள நடுவில் சொல்லிட்டேன். அதனால் இப்போ மறுபடியும் அதை பற்றி வேண்டாம். ஸோ அப்போ இந்த கேது தசையினுடைய எல்லா புத்திகளுமே இதுதான் நல்ல புத்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் கேது நல்லதையும் பண்ணுறாரு. எங்கே பண்ணுறாரு? ஆன்மீக ரீதியாக போதவங்களை பாதிக்கிறது இல்லை. யாரெல்லாம் ஆன்மீக ரீதியாக அதிகமாக வழிபாடுகள் இதில் போகிறாங்களோ, ஆசைப்படாமல், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாமல், பணத்துக்கு ஆசைப்படாமல் ஒரு இருக்கிறதே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனசை அமைதிப்படுத்தி யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களையெல்லாம் இந்த கேது பாதிக்கிறது இல்லை. கேது தசையில் திருமணமும் நடந்திருக்கிறது. அப்போ கேது நிற்கக்கூடிய சாரத்தை பொறுத்து, கேது யார் சாரத்தில் நிற்கிறாங்களோ அந்த சாரத்தை பொறுத்து, ஒரு யோகாதிபதியினுடைய சாரத்தில் நின்றுட்டா அப்போ அந்த மாதிரி நிற்கக்கூடிய சாரத்தை பொறுத்து ஒரு சில சுப பலன்களும் கேது தசையில் நடக்குது. சரி, இப்போ நம்ம பிறந்தாச்சு. இப்போ அஸ்வினி மக மூலத்தில் பிறந்துக்கிறவங்க அல்லது கேது தசை நடக்கிறவங்க எப்போவுமே கேதுவுக்கு அதிதேவதைனா விநாயகர் வழிபாடு மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். அப்போ விநாயகர் வழிபாடு நீங்கள் வந்து தூங்கி எந்திரிச்ச உடனேயும் குளிச்சுட்டு வெளியில் போகிறப்ப விநாயகனுடைய மந்திரங்களை ஏதாவது ஒன்று, உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சாலும் சரி, சமஸ்கிருதத்தில் தெரிஞ்சாலும் சரி, எதில் தெரியுதோ விநாயகனை வழிபட்டுட்டு போங்க. இப்போது இதில் அஸ்வினியில் பிறந்துக்கிறீங்க. இந்த கேதுனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே எங்கே வருதுன்னா மேசம், சிம்மம், தனுசுங்கிற 3 நெருப்பு ராசிலையும் வர்றதுனால மேசத்தில் இருக்கிறவங்க எந்த விநாயகரை கும்பிடணும்? நீங்கள் வந்து இப்போ பொதுவாக விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு. இதில் வந்து சித்தி புத்தி விநாயகர் மேசத்தில் பிறந்திருக்கீங்க, அஸ்வினியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா சித்தி புத்தி விநாயகரை நீங்கள் வழிபடலாம். இதெல்லாம் வந்து நம்ம குருநாதர்கள் சொல்லி கொடுத்த சித்தி புத்தி விநாயகரையும், சிம்மத்தில் மக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கற்பக விநாயகனுடைய வழிபாடு மிக சிறப்பு. ஒரு தடவையாவது கற்பக விநாயகர் போய் நீங்கள் வழிபட்டு வரணும். மூலத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. அடுத்தது ஸ்தல தீர்த்தங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். விநாயகர் வழிபாடு, விநாயகர் அப்படிங்கிறது விநாயகர் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்து தான் ஆகணும். கேது தசையில் தசா நடக்கிறவங்க கேது தசை முடிகிற வரைக்கும் இந்த விநாயகர் வழிபாட்டை பண்ணுங்கள். எங்கே நின்று தசை நடத்துகிறாருங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம இதெல்லாம் சொல்லிட்டே போனோம்னா மிகப்பெரிய பதிவாக போயிடும். அதனால் ஒரு ஷார்ட்டாக இது வரைக்கும் இப்போ இதுக்குள்ளே போதும். இப்போ தசா புத்தி நடக்கிறவங்க தசா புத்தி முடிகிற வரைக்கும் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். அது காலத்துக்கு பண்ணாலும் ரொம்ப சிறப்பு. ஆனால்
அஸ்வினி மகம் மூலம்னு இருக்கிறவங்க பிறந்தவங்க குழந்தைங்க எப்பயுமே உங்கள் காலத்துக்கு விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்குண்டான வேறு ஒரு சிறப்பு பரிகாரங்களும் வேறு இருக்குது. அதை மறுபடியும் நம்ம வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். ரொம்ப நீண்ட பதிவாக போதும். சரி நேயர்களே, இப்போ நம்ம இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கருத்து. நீங்கள் பக்கத்தில் யாருக்காவது கேது தசை நடந்து இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். அல்லது உங்களுக்கு குடும்பத்தில் யாருக்காவது இருந்தால் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். அல்லது வரப்போகிற தசை அடுத்து கேது தசைனா இப்போ இருந்தே உஷாராயிக்கிங்க. உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி பயணப்படலாம் அப்படிங்கிறது நம்ம ஈஸிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, தாராளமாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு என்னென்னா நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன நல்ல கிரகங்களுடைய தசை இது வந்தாலும், நம்ம கோச்சாரத்தில் நல்ல நல்ல கிரகங்களுடைய இணைவு வந்தாலும் இன்னும் நடக்க மாட்டேங்குது. கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, ஏன் நடக்க மாட்டேங்குது? நமக்கு இங்கே உள்ளே இருக்கிறதுல பிரச்சனை இருக்கிறப்ப அது தடுக்க பார்க்குது. நம்ம கிடைக்கிறது கை கட்டினது இப்படி வாய் கொண்டு போகிறக்குள்ள அங்கே தட்டி விட பார்க்குது. அப்போ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வழியில் போகிறப்ப நமக்கு கிடைக்கிறது தானாகவே கிடைக்கும். இதுதான் கான்செப்டு. அதனால் நீங்கள் இந்த இதில் பயணப்பட்டு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் எல்லா நாளும் வளமாகவும் நலமாகவும் எல்லாம் பெற்று சிறப்போடு வாழ எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.